நியூஸ் தொலைக்காட்சியின் மாலை செய்திகளை வழங்குவதற்காக திவ்யா. சென்னையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது அதிமுகவினர் தாக்குதல் நடத்தியதற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதா எனவும் கேள்வி. தேமுதிகவினர் மீது தாக்குதல் நடத்திய அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சென்னை மாநகர காவல்துறை ஆணையரிடம் தேமுதிக மனு. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஸ்ரீவைகுண்டம் அணையில் இருக்கும் அமிலி செடிகளை அகற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. பீகார் மாநிலத்தில் மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு இலவசமாக இணைப்பு வழங்கப்படும். முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவு. ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவிற்கான எதிரான டெஸ்ட் தொடரை வென்றது இந்தியா. அஸ்வின் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தல். சென்னையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த், முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக எம்எல்ஏ மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா இல்லை கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறதா என்று பொதுமக்கள் கேள்வி கேட்கும் நிலையில் அதிமுக ஆட்சி நடைபெற்று வருவதாக சாடியுள்ளார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான நாட்களை பொதுமக்கள் எண்ணி வரும் நிலையில் அத்துமீறல்களும் அராஜகங்களும் தலைவிரித்தாடுவதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், ஆளுங்கட்சியினரின் கைப்பாவையாக மாறி ஏவல் துறையாக செயல்படும் காவல்துறையினர் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் காவல்துறையினர் மட்டுமே இருப்பார்கள் என்றும், காவல்துறையை ஏவி விடுகின்ற ஆளுங்கட்சியினர் யாரும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டார்கள் என்றும், இதை மனதில் வைத்தாவது காவல்துறையினர் தங்கள் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டல உதவி ஆணையாளரை நேரில் சந்திக்க கைபேசி மூலம் முன் அனுமதி பெற்று ஆலந்தூர் மண்டல அலுவலகத்திற்கு தேமுதிகவின் மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ் சென்றதை கேப்டன் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த மண்டலத்திற்கு உட்பட்ட கண்ணன் காலனியில் உள்ள 5 தெருக்களில் கடந்த 15 நாட்களாக வீடுகளிலும் சாலைகளிலும் நடந்து செல்லக்கூட முடியாத நிலையில் மழைநீர் தேங்கியுள்ளதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும், பிற தெருக்களில் இருந்து துண்டிக்கப்பட்டு தீவு போல் உள்ளது என்றும், விமான நிலைய குடியிருப்பு பகுதியில் இருந்தும் தனியார் நட்சத்திர ஹோட்டல்களில் இருந்தும் கழிவுநீர் அந்த இடத்தில் தேங்கியுள்ளதால் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், அதனால் உடனடியாக மாநகராட்சியின் மூலம் தேங்கியுள்ள மழைநீரையும் கழிவுநீரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை அளிப்பதற்காக அவர் சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்போது ஆலந்தூர் மண்டல அலுவலகத்தில் இருந்த அத்தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் மற்றும் அவருடன் இருந்த அதிமுக குண்டர்களும் சேர்ந்து பயங்கர ஆயுதங்களுடன் மனு அளிக்க வந்தவர்கள் மீது கடும் தாக்குதலை நடத்தியதற்கும், அங்கே இருந்த காவல்துறையினரும் அதிமுகவினருடன் சேர்ந்து கொண்டு காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியதற்கும் கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற சம்பவத்தால் தேமுதிக தொண்டர்களை உருட்டி மிரட்டி பணிய வைக்கலாம் என்றால் அது பகல் கனவாகவே இருக்கும் என்றும், இதற்கெல்லாம் தேமுதிக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அச்சமடையவோ பயப்படவோ மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். மழை நீரையும் கழிவு நீரையும் அகற்றக் கோரி மனு கொடுக்க வந்தது தேச துரோக குற்றமா? எதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டும்? ஏவல் துறையாக மாறியுள்ள காவல்துறையும் அதிமுகவினருடன் சேர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன என சரமாரியாக வினாக்களை தொடுத்துள்ள கேப்டன், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கின் லட்சணம் இதுதான் என்பது
நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும் என தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்தவர்களின் புகாரை பெறுவதற்கு காவல்துறை மறுத்துவிட்டதாகவும், படுகாயமுற்று மருத்துவமனைக்கு சென்றவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்றும், இதற்கெல்லாம் மேலாக குற்றம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கை திருப்பி போடும் அவலமும் நடந்தேறியுள்ளதாக கேப்டன் புகார் தெரிவித்துள்ளார். மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ், மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வ ஜோதிலிங்கம், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், ஆலந்தூர் பகுதி கழக செயலாளர் நாராயணன், பகுதி கழக துணை செயலாளர் கலைவாணன், மகளிர் அணி துணை செயலாளர் கலா கலைவாணன், 162வது வட்டக்கழக செயலாளர் வினோத் ஆகியோர் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் 8 பிரிவுகளின் கீழ் பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதற்கு கேப்டன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பொய் வழக்குகளை கண்டு தேமுதிக தொண்டர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்றும், எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் நீதிமன்றத்தில் நிரூபித்து அப்பழுக்கற்றவர்களாக வெளியே வருவார்கள் என்றும் கேப்டன் தெரிவித்துள்ளார். காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்கு பொறுப்பேற்று தவறு செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மீதும் அதற்கு துணை போன காவல்துறையினர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை ஆலந்தூரில் மழையால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை களைய கோரி மனு அளிக்க சென்ற தேமுதிகவினர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக குண்டர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக சென்னை ஆலந்தூர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதாலும் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கடந்த 15 நாட்களாக குடியிருப்பு பகுதியை ஆக்கிரமித்துள்ள வெள்ள நீரை அகற்றக் கோரி மேற்கு சென்னை தேமுதிக மாவட்ட செயலாளர் AM காமராஜ் தலைமையிலான தேமுதிகவினர் ஆலந்தூர் 12வது மண்டல அலுவலகத்திற்கு மனு அளிக்க சென்றனர். அப்போது அங்கு வந்த அதிமுக MLA வெங்கட்ராமன் தேமுதிகவினர் மீது புகார் அளிக்க விடாமல் தடுத்துள்ளார். மேலும் வெங்கட்ராமனிடம் உத்தரவை அடுத்து அவருடன் வந்திருந்த லட்சுமிபதி, ராஜேந்திர பாபு, பர்மா கண்ணன், பெரிய நாயக்கம், ஏழுமலை உள்ளிட்ட அதிமுகவினர் இரும்பு கம்பி, கற்கள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் தேமுதிகவினர் மீது பயங்கர தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் உடன் வந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக ஆலந்தூர் காவல் நிலையத்திற்கு சென்றபோது வழக்கம் போல் தேமுதிகவினர் புகாரை வாங்க மறுத்த காவல்துறை அதிகாரிகள் அதிமுகவினரின் புகார் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்நிலையில் தேமுதிக நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுக குண்டர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி விருகம்பாக்கம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, மேற்கு சென்னை மாவட்ட செயலாளர் AM காமராஜ் மற்றும் ஆலந்தூர் பகுதி செயலாளர் நாராயணன் உள்ளிட்டோர் சென்னை காவல் ஆணையர் ராஜேந்திரிடம் புகார் மனு அளித்தனர். மேலும் தேமுதிகவினர் மீது போடப்பட்டுள்ள வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. புகாரை பெற்றுக்கொண்ட காவல் ஆணையர் அதிமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளதாக விருகம்பாக்கம் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி தெரிவித்துள்ளார். வெள்ள நீர் வீடுகளில் புகுந்திருக்கிறது. அந்த பொதுமக்கள் எல்லாம் சாப்பிட முடியவில்லை, உறங்க முடியவில்லை என்ற கோரிக்கை வைத்ததன் பேரிலே அங்க குடிநீர் தண்ணீரிலே சாக்கடை தண்ணீர் எல்லாம் கலந்து கொள்கிறது என்று சொல்லி மண்டலம் 12 மண்டலத்தில் சென்று நம்முடைய மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளர்களும் நேரடியாக அதிகாரியிடத்தில் அனுமதி பெற்று, அதே போல காவல்துறை அதிகாரியிடம் அனுமதி பெற்று நேரடியாக சென்றார்கள். அப்போது அந்த மண்டல குழு அலுவலகத்திலே அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெங்கட்ராமன் அவர்களும் கையிலே
கட்டையை வைத்துக் கொண்டு உள்ளே வருகின்ற தேமுதிக நிர்வாகிகளை எல்லாம் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் மக்களுடைய பிரச்சனைக்காக இந்த அதிகாரியிடத்திலே நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் என்றுதான் சொன்னார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அங்கே இருக்கின்ற ரவுடிகள் சுமார் 20-50 பேர் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் உருட்டுக்கட்டையாலும் கொடி வைத்துகின்ற கொடிக்கட்டையாலும் எங்களுடைய தேமுதிக நிர்வாகிகளை தாக்கியிருக்கிறார்கள். அதிலே பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதற்கு நாங்கள் காவல் நிலையத்திலே சென்று புகார் கொடுத்தால் அந்த புகாரை வாங்க மறுக்கிறார்கள் அந்த காவல்துறை அதிகாரிகள். அவர்கள் அந்த வாங்க மறுத்த புகாரை இன்றைக்கு சென்னை மாநகர கமிஷனரிடம் இன்றைக்கு மனுவை கொடுத்திருக்கின்றோம். அவர் மனுவை பெற்றுக்கொண்டு படித்து பார்த்து உரிய நடவடிக்கை நான் எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சி மீது 8 பேர் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. அந்த வழக்கை எல்லாம் வாபஸ் வாங்கும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக்கிறோம். இல்லை என்று சொன்னால் புரட்சி கலைஞர் கேப்டன் இடத்திலே அனுமதி பெற்று மாபெரும் ஒரு கண்டன போராட்டத்தை அந்த எம்எல்ஏ கண்டித்து ஆலந்தூர் பகுதியிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நடத்தும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். தங்களின் புகார் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் அனுமதி பெற்று சென்னை ஆலந்தூரில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என பார்த்தசாரதி எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி தாழ்வு நிலையாக மாறியுள்ளதாகவும் இது இலங்கையை நோக்கி நகரும் பட்சத்தில் வரும் ஞாயிறு மற்றும் திங்கள் அன்று தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியை பொறுத்த மட்டிலே ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி உள்ளது. இந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி இலங்கை கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாழ்வு நிலை காரணமாக வரும் நாட்களிலே மழையின் அளவு அதிகரிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டும் மழை பெய்துள்ளது. மிக அதிகமான மழை 4 சென்டிமீட்டர் கேளம்பாக்கத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக கொடவாசல் 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே நாம் மழை எதிர்பார்க்க முடியும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக நேற்று கேளம்பாக்கத்தில் 4 சென்டிமீட்டர் மழை, கொடவாசல் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மற்றும் சீர்காழி அதன் சுற்று வட்டார பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் இனியாவது போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஸ்ரீவைகுண்டம் அணையில் உள்ள அமிலி செடிகளை அகற்ற தமிழக அரசிற்கு தென் மாநில தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணையில் தூர்வாரும் போது மணல் கொள்ளை நடைபெற வாய்ப்புள்ளதாகவும் அதனை தடுக்க கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணு சார்பில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஜோதிமணி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. ஸ்ரீவைகுண்டம் அணையில் உள்ள அமளி செடிகளை தமிழக அரசு உடனடியாக அகற்ற வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணையை டிசம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பீகார் மாநிலத்தில் மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்கு இலவசமாக இணைப்பு வழங்குவதற்கு முதல்வர் நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மெகா கூட்டணி சார்பில் பீகாரில் முதல்வராக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமார் தேர்தலில் அளித்த வாக்குறுதிப்படி பீகார் மாநிலத்தில் மின் இணைப்பு இல்லாத அனைத்து வீடுகளுக்கும் இலவசமாக மின் இணைப்பு வழங்க உத்தரவிட்டுள்ளார். எனினும் இந்த இலவச மின் இணைப்பு பெறுபவர்கள் தாங்கள் பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு ஏற்ப கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வரும் முதல்வர் நிதிஷ்குமார் அடுத்த ஆண்டு முதல் பீகாரில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை சுமூகமாக நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிப்பதற்கான எதிர்க்கட்சித் தலைவர் சோனியா காந்தியை தான் ஏற்பாடு செய்துள்ள தேநீர் விருந்தில் கலந்து கொள்ளும்படி பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். காங்கிரசின் கடும் எதிர்ப்பின் காரணமாக கடந்த மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்ற பாஜக மும்முரமாக செயல்பட்டு வருகிறது. இதற்காக காங்கிரஸ் கட்சியினரை சமாதானப்படுத்தும் முயற்சியில் அந்த கட்சி இறங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் பிரதமர் நரேந்திர மோடி தான் ஏற்பாடு செய்துள்ள தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். மாலை 7 மணிக்கு பிரதமர் இல்லத்தில் நடைபெறவுள்ள இந்த விருந்து நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி மசோதா குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக பயன் தரக்கூடிய வகையில் இருக்கும் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். கோவன் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மக்கள் அதிகாரம் அமைப்பு சார்பில் நாகர்கோயில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சிகர பாடகர் கோவன் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும், டாஸ்மாக் மூட சொல்லி போராடுபவர்கள் மீது அடக்குமுறையை கைவிட வேண்டும், டாஸ்மாக் கடைகளை உடனடியாக மூட வேண்டும் போன்ற கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தின் போது ஜெயலலிதா மற்றும் டாஸ்மாக் கடைகள் சம்பந்தமாக வைக்கப்பட்டுள்ள கட் அவுட்டுகளை போலீசார் அகற்றினர். இதனால் போலீசாருக்கும் மக்கள் அதிகார அமைப்பினருக்கும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. டாஸ்மாகை மூடு என்று பாட்டு பாடிய மக்கள் கலை இலக்கிய கழக தோழர் கோவன் மீது தேச துரோக பிரிவில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும். டாஸ்மாக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்கள் மீது அரசாங்கம் கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒடுக்குமுறைகளை கைவிட வேண்டும். டாஸ்மாகை உடனடியாக மூட வேண்டும். தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மாணவர்கள் புகார் அளித்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் பாரத வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 70 பேருக்கு மடிக்கணினி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஒன்று திரண்ட மாணவர்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க வந்தனர். தமிழக அரசு பாகுபாடு பார்க்காமல் அனைத்து மாணவர்களும் மடிக்கணினி வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் லேப்டாப் தரேன்னாங்க. போன வருஷம் எங்கள் குரூப்புக்கும் தரல, இந்த வருஷமும் தரல. அது போய் ஹெச்எம்கிட்ட கேட்டால் எந்த ஒரு சரியான பதிலும் தரலண்ணா. பேரண்ட்ஸ் எல்லாம் இதாக பேசுகிறாங்க. அதனால் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்த்து இது தர வந்திருக்கோம், மனு தர வந்திருக்கோம். மற்ற குரூப்புக்கெலாம் தந்தாச்சு, எங்கள் குரூப்புக்கு மட்டும் தரல. ஆர்ட்ஸ் குரூப்புக்கு தான். ஆர்ட்ஸ் குரூப்பை இங்கிலீஷ் மீடியமுக்கும் தந்தாச்சு, தமிழ் மீடியமுக்கு மட்டும் இன்னும் தரல. 2 குரூப்புக்கும் போன வருஷம் படித்த பசங்களுக்கும் தரல, இந்த வருஷம் படித்த பசங்களுக்கும் தரல. மொத்தமாக ஒரு 150 பேர்ண்ணா எங்களுக்கு தரல. ஹெச்எம்கிட்ட போய் கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்குது. மடிக்கணினி வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் பள்ளிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக மாணவர்கள் எச்சரித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகள். அருகே பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாத அதிகாரிகளை கண்டித்து மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தத்தை அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தண்ணீரில் குளம் போல் தேங்கியுள்ளது. இதுகுறித்து கிராம மக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பல முறை தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் தங்களின் கல்வி கேள்விக்குறியாக உள்ளதாக கூறி சுமார் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு மாணவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
கீழே விழுற மாதிரி இருக்குது. சுண்ணாம்பெல்லாம் கிளாஸ்ல எல்லாம் கீழே விழுந்துட்டு. அதனால ஸ்கூல் உள்ள போக முடியல. தண்ணி எல்லாம் கிளாஸ்ல ரொம்பிட்டு இருக்குது. இந்த சாலை மறியல் காரணமாக குடியாத்தம் சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் பள்ளியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கும் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ளது களம்பூர் பேரூராட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர் மழை காரணமாக அப்பகுதியில் வெள்ள நீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேற வழியில்லாமல் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு தொற்று நோய் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் இதுவரை அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ஆரணி போலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். எங்க ஊர்ல காவல் தண்ணி போயின்னு இருக்குது. அந்த தண்ணி இப்ப நிப்பாட்டிட்டாங்க. ஜுரம் கொசு எல்லாமே இருக்குது. இது கொஞ்சம் சரி பண்ணி விடணும். இது முன்ன போய் இந்த தண்ணி இப்ப போல, அதனால பக்காக்க ஜுரமா இருக்குது. டங்கு காய்ச்சல் வருது, என்னென்னவோ ஜுரம் வருது. அந்த தண்ணியால ப்ராப்ளம் இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் சரி பண்ணி விடுறாங்க. போராட்டம் பண்ணோம், அதுக்கு ஒரு வழிமுறை இல்லை. இதனிடையே வேலூர் மாவட்டம் கெங்கவள்ளி சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மர்ம காய்ச்சலால் ஏற்பட்டு வீடுகளில் மக்கள் முடங்கி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். ஊரா மழை பெய்ஞ்ச நாள்ல இருந்து ஊர் சுத்தியும் ஒரே தண்ணி நிக்குதுங்க. கொசு தொல்லை எல்லா வீடுமே இடிஞ்சு போற நிலையில இருக்கிறனால நம்ம வெளியே போட்டுக்கிறதுனால அந்த கொசு கடிச்சதெல்லாம் எல்லாத்துக்குமே காய்ச்சல். எல்லாமே ஊர்ல பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேரெல்லாம் காய்ச்சல் தான் படுத்துருக்காங்க. கவர்மெண்ட்ல இருந்த எல்லா ஆஸ்பத்திரியில இருந்து யாரும் வந்து பார்த்தவொன்னும் இல்லைங்க. நாங்களும் வெளியே போய் தனியார் ஆஸ்பத்திரியில பாக்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. அதனால என்ன பண்றதாங்க, ஏதோ இருக்கிறதா கடையில ஒரு மாத்திரை வாங்கி போட்டு குடிச்சு விட்டு அப்படி படுத்துருக்குறோம். ஏதோ கவர்மெண்ட்டை அனுப்பி பார்த்தா இருக்கா, இல்லைன்னா எங்க சூழ்நிலை எப்படி நாங்க என்ன பண்றதா எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வைகை அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையிலிருந்து பெரியார் பிரதான கால்வாய் 1 மற்றும் 2ஆம் போக பாசன நிலங்கள், திருமங்கலம் பிரதான கால்வாயின் கீழ் உள்ள பாசன நிலங்களுக்கும், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள வைகை பழைய பாசன பகுதிகளுக்கும் தண்ணீர் விட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் வேளாண் பெருமக்களின் வேண்டுகோளினை ஏற்று வைகை அணையில் இருந்து நாளை முதல் தண்ணீர் திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தண்ணீர் திறப்பின் மூலம் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள 2,59,600 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கான எதிரான டெஸ்ட் தொடரை 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி கைப்பற்றி வரலாறு சாதனை படைத்துள்ளது. இந்திய தென்னாப்பிரிக்கா இடையிலான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாக்பூரில் நடைபெற்றது. டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் 215 ரன்களிலும், தென்னாப்பிரிக்கா அணி தனது முதல் இன்னிங்ஸில் 79 ரன்களிலும் ஆல் அவுட் ஆனது. இதேபோல் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 173 ரன்கள் எடுத்தது. இதனால் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற 310 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. நேற்றைய ஆட்ட நேர முடிவில் தென்னாப்பிரிக்கா அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 32 ரன்கள் எடுத்திருந்தது. இந்நிலையில் 3வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி அஸ்வினின் அபார பந்து வீச்சில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. He started running after he made that appeal. He knew what was going to happen. This seems like, yes, he starts walking. The umpire is never put under pressure with Amla. He just starts walking. No chance there. Oh, gone. Mishra has picked up the second one. One break. Ball bowler. Oh, there's no shot offered. Up goes the finger. Easy one to give. No shot offered. Why wouldn't you? ஆம்லா, 2+S ஆகிய இருவரும் தலா 39 ரன்கள் எடுக்க மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் 185 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆனது.
இதனால் 124 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. Now they've gone up in appeal, thinking there was a bit of glove. Up goes the finger from Oxenford. 10th wicket in the match for Ravichandran Ashwin. This new ball, he is making it talk. Edge and taken. That's a very well bowled delivery. He's getting the ball to drift into the left.